தீங்கு நாள் என்பதை அவர் முதலாவது எதை காண்பிக்கிறார் என்றால், என் நியாயத்தை என்னை விட்டு பறித்து எனக்கு அநியாயமான கிரியைகளை செய்கிறவர்கள். So the first thing that he says about the time of trouble is the fierce work of injustice. ஒரு தீங்கை எப்படி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, நியாயமா காரியங்கள் நடந்துட்டு இருக்கும்போது காலத்தை தங்களை கையில எடுத்து நியாயத்தை புரட்டி என் மாம்சத்தையே தின்கிறது போல எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். So when the things are going well, they take the time into their hands and make it as a troublesome time, and they fiercely work towards injustice towards me. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு நேரத்தில் நியாயம் எடுத்துக்கொள்ளப்படும் போது, அநியாயம் அங்கே ஆளுகை செய்யப்படும் போது அது பெரிய தீங்கு நாளாய் மாறுகிறது. At one point of time, when the justice is taken away from that place and when injustice rules over, that becomes great time of trouble. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நம்ம அநியாயம் அல்ல நியாயம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். But the Bible says very clearly we are not called to do injustice but justice. லேவியராகமம் 19:15 வாசித்து பாருங்கள். Leviticus 19 and verse 15. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். You shall do no injustice in judgment. சிறியவனுக்கு முகதாட்சண்யம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு அல்லது அயலானுக்கு நியாயம் செய்ய வேண்டும். You shall not be partial to the poor nor honor the person of the mighty. In righteousness you shall judge your neighbor. ஏன் கர்த்தர் நாம நியாயம் செய்யணும்னு விரும்புகிறாரு? Why does the Lord desire that we should do justice? விசேஷமாக சிறியவனுக்கு முகதாட்சண்யம் பண்ணக்கூடாது. Especially you should not be partial to the poor. பெரியவனுடைய முகத்துக்கு பயப்படக்கூடாது. Or you should not fear the person of the mighty. நீதியாக தீர்ப்பு செய்ய வேண்டும். But you have to do righteously judge them. ஏன் தெரியுமா? You know why? நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், உபாகமம் 32 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்பீர்களானால், when you read Deuteronomy 32 and verse 4, நம்முடைய தேவனை குறித்து எழுதி இருக்கிறது, it is written about our God, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், for all his ways are justice. அவர் நியாய கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், and he is a God of truth and without injustice. அவர் நீதியும் செம்மையுமானவர், righteous and upright is he. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி கேடு செய்யாதவர். Our God whom we worship is a God without injustice. அவர் நீதி உள்ளவர். He is a just God. ஆனால் பிரசங்கி இந்த பூமியை அவர் பார்க்கும் பொழுது அவர் எழுதுறாரு, but when the preacher looks at this earth and the earth, he writes, நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 3 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது, when you read Ecclesiastes chapter 3 and verse 16, சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. moreover I saw under the sun in the place of judgment wickedness was there. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது என்று எழுதுகிறார். and in the place of righteousness iniquity was there. அப்போ ஒரு காலம் ஒன்று வருது. எப்படிப்பட்ட காலம்னு கேட்டா, இது நியாயத்திற்கு காலம் இல்ல, அநீதிக்கு காலம் பேர் போயிருக்கிறது. So there comes a time where there is no time or good time for this justice, and it is a time of injustice. எங்க தேடினாலும் நியாயம் கிடைக்கல. wherever you seek you don't find any justice. எல்லா இடமும் அநியாயம் தான் தழைத்து நிற்கிறது. and you find injustice all over the place. ஆனால் இது தேவனுக்கு பிரியமானது அல்ல. but this is not pleasing to God. நீங்கள் எரேமியாவின் புத்தகம் 22 அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை வாசிப்பீர்களானால், if you read from Jeremiah chapter 22 verses 13 and 14, தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வர்ணம் பூசி அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை வாங்குகிறவனுக்கு ஐயோ. woe to him who builds his house by unrighteousness and his chambers by injustice, who uses his neighbor's service without wages and gives him nothing for his work, who says, I will build myself a wide house with spacious chambers and cut out windows for it, paneling it with cedar and painting it with vermilion. அநியாயமா வாழ்றது, அநீதி செய்யறதுக்கு ஒரு விளக்கம்னா இது ஒரு நல்ல விளக்கம். So if you want to give an explanation for unrighteousness and injustice, this is a good explanation. விஸ்தாரமான வீடு கட்டினானா, he built a wide house, காற்று வீசுற
நல்ல வசதியான மேல் வீட்டறையை கட்டினானா. And he also built spacious chambers with windows for it. பலகணிகளை எல்லாம் திறக்கிற அளவுக்கு பெரிய பெரிய ஜன்னல் வைத்து வீடு கட்டினானா. And he also built spacious chambers where he can cut out windows for it. நல்ல அழகா பெயிண்ட் அடித்தானா, வர்ணம் பூசினானா. And he also painted it very well. ஆனா இந்த வேலைகளை செய்தவர்களுக்கு கூலி கொடுக்கலையா. But he did not give wages to those workers who worked on it. வேதம் சொல்லுது இது அநியாயம், இது அநீதி. The Bible says it is unrighteousness and injustice. ஆண்டவர் சொல்லுகிறார் இதை செய்கிறவனுக்கு ஐயோ என்று வாசிக்கிறோம். The Lord says, and we read here, woe to him who does this. வேதத்துல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனை பெயர் சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படின்னா அவனுக்கு சகேயு என்கிற ஒரு பெயர் இருக்கு. But if the Bible names a person who have done this, he is named as Zacchaeus. ஆண்டவர் அவனை அநியாயம் செய்தாயின்னு சொல்லல. God did not call him as injustice person. அவனே சொந்தமாக தான் வாயினால் அறிக்கை செய்தான். But he himself declared by his own mouth, யாரிடத்திலாகிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையா திருப்பி கொடுக்கிறேன். if I have received in an unjust manner from anyone, I will return back them in fourfolds. இந்த சத்துருவின் அநியாய காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? You know what is the time of this enemy of this injustice? இந்த தீங்கு நாள் என்றது என்ன நாள் தெரியுமா? What is this time of trouble? எனக்கு வேலை வாங்குனாங்க, They extracted work from me, தங்களுக்கென்று வசதியானவைகளை கட்டி கொண்டாங்க, and they also built comfortable and spacious things for them. என் வேர்வையினால லாபம் சம்பாதித்தாங்க, They also earned profit out of my sweat, என்னுடைய கஷ்டத்துல அவங்க இன்பம் அனுபவித்தாங்க, and they enjoyed pleasure in my efforts. எல்லா நன்மையும் பெற்ற பிறகு எனக்குரிய நியாயமான கூலியை எனக்கு கொடுக்கவில்லை. And having received all the goodness from me, they did not pay me in a correct way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஒரு வேலை செய்கிறவன் ஒரு இடத்துல போய் வேலை செய்யும் போது அவன் என்ன எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு வேலை செய்கிறான் என்றால் தன் வேலைக்கு கூலி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு தான் வேலைக்கு போகிறான். Whenever a laborer or a worker goes and works, he always goes with an earning that he will receive something for the work that he does. தன்னை வேலைக்கு அமர்த்துகிற எஜமானை அவன் நம்புகிறான். He also trusts his boss who gives him that employment. அந்த எஜமானை பார்த்தீங்கன்னா கூலி கொஞ்சம் கொடுப்பான், ஆனா அவன் கட்டுகிற வீட்டை பார்த்தீங்கன்னா அவன் கட்டுகிற மாளிகையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். So you can see that boss or the master who pays him little for the work that he done, but he also brings up very wide and spacious houses. இந்த பெரிய மாளிகைகளை பெரிய கட்டடங்களை கட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து கட்டுவாங்க. ஆனால் அவ்வளோ பேருடைய வேலையின் பலனை ஒரே ஒரு மனுஷனோ ஒரு குடும்பமோ அனுபவிக்கும். When you look at these palaces or the big buildings that are constructed, many thousands of people come together to build that house, but all the benefits of that building is being experienced by only one person. இவன் கட்டுவான் ஆனால் வாழ முடியாது. He will build it but he cannot live in that. இவன் அதை பார்ப்பான் ஆனால் அதிலே வசிக்க முடியாது. He can see that but cannot dwell in that. அதுல எந்த காரியத்தையும் இவன் சுதந்திரிக்க முடியாது. And he cannot inherit anything out of it. அவன் வீட்டை கட்டி 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 ஒவ்வொரு இடமா போகும்போது அவனுக்கு என்ன எதிர்பார்ப்புனா ஒவ்வொரு பணிக்கும் எனக்கு கூலி கிடைக்கும். As he keeps on building houses and moves from one to another, he always earns and expects some wages for that. பொதுவாக கூலியை கொடுத்து வேலை வாங்குவதில்லை, வேலை வாங்கி கூலி கொடுப்பார்கள். Generally they don't pay and then extract work. First they extract work and then pay them. அப்ப முதல்ல வேலை செஞ்சணும், வேலைக்கு அப்புறமா என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். So first you have to work and then you are paid for that work. அப்ப நிச்சயமா வேலைக்கு அமர்த்தும் போது ஒரு காரியத்தை ஒத்துக்கொண்டு தான் வேலையை செய்ய வைக்கிறாங்க. So surely whenever you are appointed for a work, you have to agree for that and then you do for the work. ஆனால் அநியாயம் செய்யறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? But how are the people who do injustice? அவன் இவ்வளவு கூலி கொடுக்கிறேன் என்று பேசும்போது நம்ப தகுந்த விதமாய் பேசுவான். When he says that he will pay so much of amount of wages, he will speak in a way where he can trust him to the extent. என்ன நம்புப்பா, You trust me, நல்ல வேலை செய், you work well, உன் நேரத்தை கொடு, you give your time, உன் உழைப்பை கொடு, you give your labor, திறமையை கொடு, you give your என்ன excellence. நம்பு, முடியும் போது உனக்கு நான் கூலி கொடுப்பேன். You trust me and at the end I will give you the rewards. ஒரு கூலிக்காரனை நம்ப வைக்கிறான். So he makes that person to trust him. ஆனால் முடிவில் அவன் நம்பிக்கையை நொறுக்கி போடுகிறான். But at the end he shatters the trust. யோபு 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் Job 5 verses 12 to 16 says, அங்கே யோபு சொல்லுகிறாரு, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு
அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். He frustrates the devices of the crafty so that their hands cannot carry out their plans. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரவியவரக்காரர்களின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். He catches the wise in their own craftiness, and the counsel of the cunning comes quickly upon them. இந்த திரியாவரக்காரர்களின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்திற்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். They meet with darkness in the daytime and grope at noontime as in the night. வேதம் சொல்கிறது, ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். But he saves the needy from the sword, from the mouth of the mighty, and from their hand. So the poor have hope, and injustice shuts their mouth. கடைசி வார்த்தை தீமையானது தன் வாயை மூடும் என்பது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்றால், அநியாயம் தன் வாயை மூடிக்கொள்ளும். So here in verse 16, the last part says, injustice shuts our mouth. ஏன் தெரியுமா? அது அநியாயம் தொடர்ந்து முன்னேறாம இருக்கும். ஏன் தெரியுமா? Why this injustice cannot progress? இந்த எளியவர்களுக்காக கர்த்தர் எழும்பி நிற்பார். It's because the Lord will stand up for the poor. ஏன்னா தன்னை வேலை வாங்கினவங்க யார் என்றா தந்திரமா வேலை வாங்குறாங்க. So people who extracted work from them, they did it in a cunning way. ஆண்டவர் சொல்லுகிறார், தந்திரக்காரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். So here he says, he frustrates the devices of the crafty so that their hands cannot carry out their plans. ஞானிகளை அவருடைய தந்திரத்துல பிடிக்கிறார். And he also catches the wise in their own craftiness. அப்ப இவங்க எல்லாம் தந்திரமா வேலை செஞ்சு கடைசில அநியாயம் செய்யணும்னு திட்டமிட்டாங்க. So these are the people who have worked cunningly, and at the end they plan to work injustice. இதை அறியாமல் ஒருவன் தீங்கு நாளுக்கு நேரா பயணம் பண்ணி கொண்டிருக்கிறான். So without knowing this, unaware of this situation, a person is going the time of trouble. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு, But the psalmist says, இந்த மாதிரி அநியாயம் செய்யறவங்க எனக்கு தீங்கு நாளை அவங்க ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, தீங்கு நாளிலே கர்த்தர் என்னை தன்னுடைய கூடாரத்திலே மறைத்து, தேவன் தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து கர்த்தர் என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். Here psalmist says, when this wicked trying to take me to the time of trouble, but in the time of trouble the Lord shall hide me in his pavilion, in the secret place of the tabernacle he shall hide me, he shall set me upon a rock. ஞானமா என்கிட்ட பேசி என்கிட்ட அநியாயத்தை செய்யலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே கர்த்தர் பிடிப்பார். In front of the people who try to act wisely and try to cheat me and do the injustice, the Lord will catch the wise in their own craftiness. இந்த மாதம் கர்த்தருக்குள்ள விசுவாசிங்க. You believe this month in the Lord? என்னுடைய தேவன் யார் என்றால், என்னை தீங்கு நாளில் மறைக்கிற தேவன். Who is my God? He is a God who hides me in his pavilion in the time of trouble. Hallelujah. Hallelujah. எந்த இடத்துல கர்த்தர் என்னை மறைக்கிறார்? Where will the Lord hide me? எனக்கு விரோதமாக அநியாயம் செய்யும்படி கிரியைகள் நடக்கும்போது கர்த்தர் என்னை தன்னுடைய கூடாரத்திலே மறைப்பார். The Lord will hide me in his pavilion when fierce work of injustice happen against me. இந்த அநியாயம் எனக்கு எதிராக பின்னப்படுகிறது என்று நான் அறியாமல் ஒரு அறியாதவனாக நான் என்னுடைய நாட்களை நான் கடத்தி கொண்டு போகும்போது, when I lead my life unknowing, unaware that this injustice being netted over me, கர்த்தர் எனக்காக மறைவிடத்தை உண்டு பண்ணி தீங்கு என்னை அணுகாதபடி காக்கிற தேவனாய் இருக்கிறார். We have a God who actually prepares a pavilion for me and hides me in his pavilion. Hallelujah. Hallelujah. தாவீதை ஒருமுறை அவனுடைய எஜமானாகிய சவுல் ராஜா தீங்கு நாளுக்கு நேராக நடத்தி கொண்டிருந்தான். Once there was a time when this Saul, who was the master of David, who took him to the time of trouble. அவன் என்ன செய்தான்? ஒரு நாள் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், என் மகளை நீ திருமணம் பண்ணணும் அப்படின்னா நீ இத்தனை பெலிஸ்தியர்களை கொன்று வரணும்னு சொல்லுகிறான். One day he says, in order to marry my daughter you have to kill so many Philistines. நீ பாருங்க, அப்ப தாவீதுக்கு இப்ப என்ன இப்ப பெரிய உற்சாகம் வந்துருச்சுன்னா, கோலியாத்தையே நம்ம கொன்னுட்டோம், இந்த பெலிஸ்தியர்களுடைய தலைவனே நம்ம கொன்னுட்டோம், இத்தனை பெலிஸ்தியர்களை கொல்றது பெரிய காரியம் இல்லைன்னு இவர் ஓடுறாரு. So now David was so excited and he was encouraged, we have killed Goliath and these Philistines are nothing, so we can kill them, and he ran for that. தாவீதுடைய மனதில் என்ன தெரியுமா? நாம நம்முடைய வீரத்தை காண்பித்து
நாம ராஜாவுடைய பெண்ணை நாம திருமணம் பண்ணணும் அவர் நினைச்சாரு. So the intention of David is that I can showcase my valor and I can also marry the daughter of the king. ஆனா ராஜாவுடைய மனசுல என்ன பிளான்னு கேட்டா, But what was the plan that was hidden in the heart of the king? இவன் இப்படி சண்டைக்கு போகும்போது இந்த சத்துருக்கள் கையில இவன் மாட்டுவான். He will be caught in the hands of the enemies when he goes for that battle. சத்துருக்கள் அவன் மேல் மேற்கொள்ளுவார்கள். And these enemies will overcome him. இவன் தப்பிக்க முடியாது. He cannot escape. இவனை கொன்று போடலாம். And we can kill him. என்ன தந்திரமா வேலை செய்தான் தெரியுமா? How cunningly he worked that. யாருக்கு இந்த எல்லாம் செய்தான் தெரியுமா? And to whom he did that? நான் சொல்லுவேன், தன்னுடைய ஜீவனையே பணைய வைத்து கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போனவனுக்கு இந்த இந்த சவுல் ஒரு அநியாயமான ஒரு காரியத்தை அவனுக்கு பின்னால வலை பின்னுவது போல பின்னி கொண்டிருந்தான். But this person Saul, he was knitting a cunning thing, a craftiness behind this David who put his life at stake to save the life of Saul. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை கூடார மறைவிலே ஒளித்து வைத்தார். But what did the Lord do? The Lord hid him in his pavilion in the time of trouble. Hallelujah. Hallelujah. தீங்கு நாளில் கூடார மறைவிலே வைத்தார். And in the time of trouble he hid him in his pavilion. எதற்காக? For what? தேவன் நியாயம் செய்கிறவர் என்பதை காண்பிக்கும்படியாக. So that in order to show that the Lord is a God of justice. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு விசுவாசிங்க. Today you believe this. ஆண்டவரே எனக்காக நியாயம் செய்யும்படி தீங்கு நாளில் என்னை மறைத்து வைத்து உயர்த்துகிற உம்முடைய கரத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். Lord, I look at your hands who hides me in the time of trouble to lift me high upon a rock. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு? How many of you believe this? தீங்கு நாளில் என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை உயர்த்துகிற கன்மலைக்காக நன்றி. Lord, I thank for the rock who hides me in the pavilion of time of trouble and lift me up, Lord. Hallelujah. Hallelujah.